ராமலட்சுமண பூஜை பண்ணினேன், தரிசனம் பண்ணினேன்னு சொல்லி தன்னுடைய ஆசிரமங்கள்லாம் கொண்டு போய் காண்பிச்சாள். மகான்கள் பூஜை பண்ணின இடம் இது, இது ஜபம் பண்ணின இடம், இவா தியானம் பண்ணின இடம், நான் பெரியவாளை பூஜை பண்ண இடம். அவ பூஜை பண்ணின புஷ்பங்கள்லாம் ம்லானத்துவம் நோபயாந்தி, இன்னும் அது வாடாமல் இருக்கு. அவ தபோபலத்தினாலே அவ உணர்த்திட்டு போற மறைவுரிவி எல்லாம் ஈரம் சொட்டிட்டு இருக்கான். 14 வருஷமாச்சு அப்படியே சொட்டிக்கிட்டு இருக்கான் கீழே. அவ எப்ப வந்து தொடராளோ மறுபடியும் அப்பதான் காயுமா. இதெல்லாம் காண்பிச்சாள். காண்பிச்சுட்டு இன்னொரு ஆச்சரியம் நாள், மந்திரவன் மந்திர பூஜிதம் மந்திரவன் மந்திரபூஜிதம் 66 கோடி தீர்த்தங்களையும் மந்திரத்தால மகாமந்திரத்தால தெரிவிச்சாளாம். மந்திரத்தால இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுத்ரிஷ்டோமகம் ரததாபருஷ்ணியா அசிக்னியா பருத்ருதே விதஸ்தயா ஜீவி ஸ்ருணுக்யா சுஷோமயா. எல்லா நதிகளையும் மகாமந்திரத்தால் இங்க பிரிவால் தெரிவிச்சாள் என்று சொல்லி ஆசிரமத்தை காட்டுற போது ஒரு கிணறு, அதுல பிரமாதமான சப்தம். என்ன இப்படி சப்திக்கிறதுன்னு சுவாமி காட்டாள் சபரியே. அவ நித்தியம் 7 சமுத்திரத்திலையும் 7 சமுத்திரத்திலையும் போய் யோக மகிமையில ஸ்நானம் பண்ணுவாளாம். ஒரு தினம் ஏகாதசி, துவாதசி, சிரவண துவாதசி, இப்படி 3 நாளைக்கு பட்டி இருக்க முடியாது ஆயிடுதான். அதனால 7 சமுத்திரத்துக்கும் போக முடியாம அந்த சமுத்திரத்தை இந்த கணத்துல கூப்பிட்டாலாம் வந்துடுதா. அசக்னுவத்பிர்கந்தும் உபஹாரஸ்யபாலதை சிந்திரேப்யாகதான் பஷ்ய சஹிதாம் சப்தசாகராணி. சிந்திதேபியாகதான் பஷ்ய சஹிதானு சப்தசாகரானு. சிந்திச்சாளாம் 7 சமுத்திரத்தையும் மகான்கள். உடனே வந்துட்டாம் 7 சமுத்திரமும் அலையிடுறது பாருன்னாள்.